வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னா, நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரிங்க. உயரத்துக்கும் போகும், கீழேயும் வரும் இல்லையா? நம்மளால டிட்டர்மின் பண்ணவே முடியாது. ஆனா இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் உயரத்துக்கு போகும் போதும் ஏதாவது சொல்லும், கீழே வரும்போதும் ஏதாவது சொல்லும் இல்லையா? உலகத்தின் வாயை நாம் மூடவே முடியாது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேங்க. ராபர்ட் ஃபுல்டன் ஒருத்தர் இருந்தாரு. இவர் பாத்தீங்கன்னா சாதாரண ஓவியரா தான் இருந்தாரு. ஆனா மனசுக்குள்ள ஒரு கனவு. என்ன கனவு அப்படின்னு சொன்னா, ஸ்டீம் பவர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டீம் பவர் மூலமா ஒரு படகை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஸ்டீம் போட்டை வந்து ரெடி பண்ணிட்டாருங்க. ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெள்ளோட்டம் பார்ப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஸ்டீம் போட்டை ஓட்டி காட்டுறதுக்காக மக்கள் நடுவுல வந்து நிக்கிறாருங்க. இப்போ அந்த ஸ்டீம் போட்டை அவர் ஓட்டி காட்டணும். யார்கிட்ட? இந்த மக்கள் கிட்ட. அது சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அதை மார்க்கெட் பண்ண முடியும். இப்போ அவர் அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. ஸ்டார்ட் ஆகல. சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓன்னு சத்தம் போட்டு இது ஸ்டார்ட் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இவர் தொடர்ந்து முயற்சிக்கிறாரு. போட்டு ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப ஓட்டுறாருங்க. ஓட்டிட்டே இருக்கிறாரு. ஸ்டாப் பண்ண பாக்குறாரு. ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. அந்த நேரத்துல சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓன்னு சத்தம் போட்டு இது ஸ்டாப் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா இவர் அழகா ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜெயிச்சு காட்டிட்டாருங்க ராபர்ட் ஃபுல்டன். ஆக இந்த உலகம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சாலும் கேலி கிண்டல் பண்ணதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது இல்லையா? ஆனா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கனவு அப்படிங்கிறது இருக்கு. இந்த மக்கள் யாரு என்ன பண்ணினாலும் உங்க கனவை நீங்க நம்புனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒரு நாள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுதான் ராபர்ட் ஃபுல்டன் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம். உலகம் என்னைக்குமே மாறாதுங்க. அதை மாத்துறதுக்கு நம்ம வரவும் இல்லை. நம்முடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கனவை ஒரு நாள் நனவாக்க வேண்டும் அப்படிங்கறதுதான். அப்துல் கலாம் சொன்ன மாதிரிதான், கனவு காணுங்கள், உங்களை தூங்க விடாத கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். அதை நிறைய பேர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, கிண்டல் பண்ணிருக்கலாம், கேலி பண்ணிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம். அதெல்லாம் நீங்க நினைச்சு கவலைப்படவே செய்யாதீங்க. உங்க கனவு நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டும். ஒரு நாள் நிச்சயம் அது வெற்றி பெறும். சரி, மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.